ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, தெய்வமாக வந்து உன்னிடம் உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டால் நீ என்ன சொல்வாய்? அதை இப்பொழுதே யோசித்து வைத்துக்கொள். ஏனென்றால் நானே உன்னுடைய கண் முன் வந்து தோன்றி உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டு தரப்போகிறேன். அது நேரடியாக இருக்கலாம், இல்லை இந்த மாதிரி அசரீரியாக இருக்கலாம். நான் இப்பொழுது வந்ததற்கு காரணம், முக்கியமான காரணம் என்னவென்றால், வரத்தை கொடுங்கள், எனக்கு எல்லா விஷயமுமே தடங்கலாக இருக்கிறது. ஏதாவது ஒரு வழியில் நல்லதொரு வழியை காட்டுங்கள். எல்லோருமே எனக்கு துரோகமே செய்கிறார்கள். சாயி, நீங்களாவது எனக்கு துரோகம் செய்து விடாதீர்கள், நான் தாங்க மாட்டேன். எனக்கு ஒரு வரத்தை தாருங்கள். அந்த வரத்தை வைத்து எப்படியாவது நான் வாழ்க்கையில் முன்னேறி விடுகிறேன் என்று நீ என்னிடம் சொல்லிக்கொண்டே இருந்தாய். அதற்கான வரம்தான் இது. நீ கேட்ட உடனேயே வரவில்லை என்றாலும் நான் இப்பொழுது வந்துவிட்டேன். நான் வருவதற்கெல்லாம் ஒரு காரணம் உண்டு. நீ எல்லோரையும் புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் என்ன விஷயங்கள் நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது மட்டுமே தான். நீ இப்பொழுது எல்லோரையும் புரிந்து கொண்டாய். உன்னை சுற்றி இருப்பவர்கள் யார் யார் என்பதையும் தெரிந்து கொண்டாய். அதனால்தான் நான் இப்பொழுது வரத்தை கொடுக்க வந்தேன். வரங்களானது சாதாரணமானது அல்ல. யார் ஒருவர் அதிகமாக தெய்வத்தை நம்புகிறானோ, அதிக விரதம் எடுக்கிறானோ, கண்மூடித்தனமாக எவ்வளவுதான் தெய்வம் உனக்கு சோதனை கொடுத்தாலும் கண்மூடித்தனமாக தெய்வத்தை நான் நம்புகிறேன், தெய்வம் என்னை பார்த்து கொள்ளும் என்று மற்றவர்களிடம் வாதாடுகிறானோ அவர்களோடு தெய்வங்களானது இருக்கிறது. ஏனென்றால் எத்தனை கஷ்டம் வந்தாலும் தெய்வம் என்னோடு இருக்கிறது என்று நீங்கள் நம்புகிறீர்கள். அந்த நம்பிக்கையையும் வீணாகக்கூடாது. நிச்சயமாக நீங்கள் கேட்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் தர வேண்டும் என்று ஆசைகள் எங்களுக்கும் இருக்கிறது. இந்த சாய் ஆகிய நான் சரியாக உனக்கு சொல்கிறேன். நீ இந்த பதிவை கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுது அப்படியே கண்ணை மூடிக்கொண்டு, என்ன விஷயம், ஒரே ஒரு விஷயம் முக்கியமாக உன்னுடைய வாழ்க்கையை நடக்க வேண்டும் என்று நினைக்கும் விஷயம், அதாவது இன்றிலிருந்து பணம் வர வேண்டும், கடன் அடைய வேண்டும், பேசாமல் இருக்கும் உறவு பேச வேண்டும், ஏதாவது ஒரு விஷயத்தை நினைத்து கொண்டு நீ இந்த வாக்கினை கேள். கட்டாயமாகவே இன்றுக்குள்ளோ இல்லை நாளையோ உன்னுடைய வாழ்க்கையில் அந்த ஒரு விஷயம், நீ கேட்ட விஷயம் கிடைத்துவிடும். எல்லாமே என்னுடைய செயல், சாய் செயல், சாயுடைய செயல் என்று சொல்வாய் அல்லவா? அதே சாய்தான் சொல்கிறேன். என்னை நம்பி நீ கேள். உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு புதிதான ஒரு மாற்றம் வருகிறதா இல்லையா என்பதை பார். உன்னுடைய மனவேதனைகளானது உன்னால் தாங்க முடியவில்லை. நிறைய விஷயங்களை வாழ்க்கையில் பார்த்துவிட்டாய். எல்லாமே வழிகளை மட்டுமே உனக்கு கொடுத்தது. கூடிய விரைவாக அற்புதத்தை நீ சந்திக்கும் ஒரு மிக பெரிய ஒரு விஷயங்களை நீ காண்பாய். நீ எப்பொழுதுமே என்னிடம் ஒரு விஷயத்தை சொல்வாய், சாயி, உன்னை நான் முழுசாக மலை போல நம்பியிருக்கிறேன். என்னுடைய நம்பிக்கையை மட்டும் ஒரு நாளும் உடைத்து விடாதீர்கள். நான் தாங்க மாட்டேன். என் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து உயிர்களுமே என்றுமே உங்களுடைய பொறுப்பு. என்னுடைய தொழில் ஆகிய அனைத்துமே உங்களுடைய பொறுப்பு. எல்லாமே எனக்கு நல்லபடியாக கிடைக்க வேண்டும் என்று கண்டிப்பாக உன்னுடைய குடும்பத்தில் இருக்கும் ஒவ்வொரு உயிரும் நிச்சயமாகவே என்னுடைய பொறுப்பு. உன் தொழிலால் உனக்கு அதிக பணமும் வரும். உன்னுடைய தொழிலால் உனக்கு அதிக லாபங்களும் அதிக நல்ல விஷயங்களும் கிடைக்கும். எந்த ஒரு நேரத்திலேயும் எந்த ஒரு விஷயத்தையும் கண்டு அஞ்ச வேண்டிய அவசியம் அல்ல. பொறுத்திருந்தால் எல்லாவற்றையும் ஆளலாம். அதுவே அவசரப்பட்டால் இருக்கும் விஷயங்கள் கூட கைமீறி போகத்தானே செய்யும். சரிதானே? பொறுமையாக இருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் ஆள பாருங்கள். நீங்கள் என்னுடைய பிள்ளை. உங்களுக்கு தேவைப்படும் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் தருவேன். அதில் எந்த ஒரு மாற்றமும் எந்த ஒரு பயமும் உங்களுக்கு தேவையில்லை. பயங்கள் இருந்தால் தூக்கி போட்டு விடுங்கள். சந்தோஷத்தை எப்பொழுதுமே உங்களுடைய பக்கத்தில் வைத்து கொள்ளுங்கள். எதுவாக இருப்பினும் பயமோ இல்லை ஏதாவது ஒரு கவலையோ
சாயி என்ற ஒரு வார்த்தையை சொல்லுங்கள். நீங்கள் மனதார சாயி என்று சொல்லும் பொழுதே உங்களுடைய மனதில் ஏதோ ஒரு யாரோ நம் பக்கத்தில் இருக்கிறார் என்று ஒரு எண்ணம் தோன்றும். அது வேறு யாரும் அல்ல, உங்களுடைய அப்பா நான் தான். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் பார்த்து பார்த்து ஒவ்வொரு காலகட்டங்களும் செய்து கொடுத்து கொண்டு இருக்கும் பொழுது உங்களுக்கு இதற்கு நடுவே எந்த பயமும் வேண்டாம், வராது. எந்த ஒரு பயத்தையும் நினைத்து குழம்பி தவிக்காதீர்கள். நீங்கள் வாழ பிறந்தவர்கள், அதாவது சந்தோஷமாக சகல ஐஸ்வர்யங்களோடும் வாழ பிறந்த நீங்கள் எப்பொழுதும் திருப்தியான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். கசப்பான விஷயங்கள் எத்தனையோ இருக்கிறது, ஆனால் அந்த கசப்பான விஷயங்களிலுமிருந்து உங்களை காப்பாற்றுவேன். எப்பொழுதும் கவலை என்பது வேண்டவே வேண்டாம். புரிகிறதா? கவலை என்பது வேண்டாம். சந்தோஷமானது தானாக வரும். என்ன வரும்? சந்தோஷமானது தானாகவே உங்களை தேடி வரும். அந்த சந்தோஷம் என்ற விஷயத்தை வைத்துக்கொண்டு எவ்வளவு உங்களால் சந்தோஷமாக இருக்க முடியுமோ சந்தோஷமாக இருங்கள். இதற்கு மேல் உங்களுடைய வாழ்க்கையில் வரும் சந்தோஷங்களை யாராலும் தட்டி பறிக்க முடியாது. நீங்கள் எந்த அளவுக்கு கஷ்டத்தை மறந்து சந்தோஷத்தோடு வாழ இருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இன்பங்களானது கூடிக்கொண்டே இருக்கும். பல பேருடைய வாழ்க்கையை பார்த்திருக்கிறாயா? எவ்வளவுதான் கஷ்டங்கள் இருந்தாலும் அதை எதையுமே காட்டிக்கொள்ளாமல் வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள். அவர்கள் மனதில் என்ன கஷ்டமில்லை என்று அர்த்தமா? எல்லாமே ஒரு நாள் மாறும் என்ற நம்பிக்கைதான். அதே நம்பிக்கையோடு இருங்கள். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் துளைத்த ஒவ்வொரு விஷயங்களையும் நான் கண்டிப்பாகவே ஒவ்வொரு நேரமும் பிடித்து உங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டங்களை துளைத்து சந்தோஷங்களை உங்களுக்கு பிடித்து கொண்டு வந்து தருவேன். அம்மா, இது எதுவுமே நான் உனக்காக உன்னுடைய ஆறுதலுக்காக சொல்ல கிடையாது. சந்தோஷம் என்னுடைய பிள்ளை மனதில் என்றுமே இருக்கட்டும், எல்லா நாளுமே இருக்கட்டும் என்று ஆசையாகத்தான் சொல்கிறேன். என்னுடைய மனதில் இருக்கும் ஏதாவது ஒரு விஷயமானது தவறு இல்லைதானே? ஒரு பிள்ளை சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று தானே ஆசைப்படுவார்கள். உனக்கு வரத்தை தந்துவிட்டேன். சரியாக இன்னும் கொஞ்ச நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் ஆசைகளானது நடக்க ஆரம்பிக்கும். இது நான் கொடுக்கும் இன்ப வாக்குத்தான். இந்த இன்ப வாக்குக்கு உனக்கு எப்பொழுதும் எந்த குறையும் அல்ல. தேட தேட உனக்கு என்னென்ன விஷயங்கள் கிடைக்குமோ அந்த விஷயங்கள் அனைத்தும் கிடைக்கும். நீ நிறைய விஷயங்களை எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் வேண்டும், எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் வேண்டாம் என்பதை முடிவெடுத்துக்கொள். தேவைப்படும் விஷயத்தை மட்டும் வைத்துக்கொள். தேவையில்லாத விஷயங்களை நினைத்து மன வருத்தப்படாதே. ஒவ்வொரு நாளும் இன்பங்களானது வரும். பொறுப்பான பிள்ளைக்கு எப்படி ஒரு அப்பா நல்லது செய்யாமல் இருப்பார்கள்? நிச்சயமாக நான் நல்லது செய்வேன். கவலையும் கண்ணீரும் மட்டுமே உன்னுடைய வாழ்க்கை இல்லை, சந்தோஷமும் உன்னுடைய வாழ்க்கை தான். உன்னுடைய கவலைகளை எல்லாம் துடைத்து தூக்கி எறி. சந்தோஷத்தை எல்லாம் உன் பக்கத்தில் வைத்துக்கொள். யாரை பார்த்தும் நடுங்காதே. யாரை பார்த்தும் எந்த ஒரு விஷயத்திலும் பயந்து திணறாதே. யாராக இருந்தாலும் தைரியமாக பேசு. யாராக இருந்தாலும் துணிச்சலாக பதில் சொல். உன் மீது எந்த தவறும் இல்லாத பட்சத்தில் யாரையும் கண்டு அஞ்ச வேண்டிய அவசியம் அல்ல. நல்லது நடக்கும். எல்லாமே நான் இருக்கிறேன். சந்தோஷமாக இருங்கள். எப்பொழுதும் உங்கள் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.